பார், அரசியல்ல 40 வருஷம் பழந்துன்னு கொட்டை போட்டவன்னா எலெக்ஷன்ல நிக்கிறது என் மாப்பிள்ள இல்ல. நான் அவன் ஜெயிச்சா அது நான் ஜெயிச்சா மாதிரி, அவன் தோத்தா அது நான் தோத்தா மாதிரி. அதனால இவன் தான் ஜெயிக்கணும். அதுக்கு நீ எலெக்ஷன்ல இருந்து விலகிக்கணும். இல்ல நீ ஜெயிக்கிறதுக்காக போட்டிய ஒரு கொலை முயற்சி நாடகம், அது உண்மையிலேயே நடக்கும். ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், போய் சேர்ந்துருவேன். அதனால நாளைக்கு பேப்பர்ல நீ அசோசியேஷன் எலெக்ஷன்ல இருந்து விலகிக்கிறதா உன் பேர்ல ஒரு அறிக்கை வரணும். அது மட்டுமல்ல, தப்பான ஆளுங்க வழிகாட்டினதுனால நான் நமச்சிவாயத்தை எதிர்த்து போட்டி போட்டேன். அந்த பதவிக்கு நமச்சிவாயம் தான் சரியான ஆளு, எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும்னு அறிக்கை விட்டுட்டு பேசாம வீட்டில் உட்காந்துக்கணும். புரியுதா? நான் சொன்ன மாதிரி நாளைக்கு உன் பேர்ல பேப்பர்ல அறிக்கை வரல, ஈவினிங் பேப்பர்ல உன் போட்டோவோட நியூஸ் வரும், நீ செத்துட்டேன்னு. பாவம், உன் பொண்டாட்டி வாயும் வயிறுமா இருக்கா. குழந்தை பிறக்கும் போதே அப்பனை முழுங்கிட்டு பிறக்க வேணாம். உன் புருஷன்ட்ட சொல்லி வைமா. எங்க வந்து யார்கிட்ட மோதிட்டு இருக்க? ஜாக்கிரதை. சாமி, இங்க ஒரு பெரியவர் குருக்கள் உயரமா கண்ணாடி போட்டு ஒடிசலா இருப்பாரு. யாரு? சங்கரன் மாமாவா? ஆமா. டக்குன்னு பேர் ஞாபகத்துக்கு வரல. அவரை தான் பார்க்கணும். அவர் இல்லையா? அவரு வெளியில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? அது வந்து என் சம்சாரம் வழக்கமா இந்த கோயிலுக்கு தான் வருவா. சில நாள் இங்கேயே தங்கியிருந்து சாமி காரியத்துக்கெல்லாம் ஒத்தாசையா இருப்பா. அவளை காணோம். ஒருவேளை அவரு சாமி காரியமா அவளை வெளியில அனுப்பிச்சிருக்காரான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா மாமா பக்கத்துல தான் போயிருக்கார். சேத்த நேரத்துல வந்துருவா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். என் சம்சாரம் பேரு சிவகாமி. நல்ல உயரமா இருப்பா. நாள் முழுக்க இந்த கோயில்ல தான் இருப்பா. அதான் நீங்க அவளை எங்கேயாவது பாத்தீங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். பின்னாடி ஒரு அம்மா அன்னதான பாத்திரத்தெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அவ பேரு சிவகாமியான்னு தெரியாது. எதுக்கும் போய் பார்த்துடுங்களேன். சரி. சிவகாமி, நான் என் சம்சாரமோ நினைச்சு கூப்பிட்டேம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க. வணக்கம். நமஸ்காரம். நீங்க சௌக்கியமா இருக்கேல? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நேக்கு என்ன, அம்பாள் புண்ணியத்துல க்ஷேமமா இருக்கேன். ஆமா, உங்க ஆத்துக்காரமா எப்படி இருக்காங்க? இப்பெல்லாம் கோவில் பக்கமே காணுமே. தவறாம வந்துட்டு இருப்பாங்க, வரதே இல்லையே. என்னாச்சு? கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சுங்கிற திருப்தியா, இல்ல எதுவுமே கிடைக்கலங்கிற விரக்தியா? தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். அம்பாள் அவளுக்கு பெத்த தாய் மாதிரி, பார்க்காம இருக்க மாட்டாங்களே. ஆத்துல வேலை ஜாஸ்தியா, அதான் வராம இருக்காங்களா? ஆமா, நான் வரேன். நல்லது. வாங்க சேட், என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க?
செல்வம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு இங்க வர சொன்னாரு. சரி உள்ள வாங்க. உட்காருங்க சேட். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். என்ன சேட், என் முகத்தை பார்த்து பேச தயங்குறீங்க? சாரி நந்தினி. எதுக்கு சாரி? செல்வம் உங்ககிட்ட கோவப்பட்டிருப்பாரு, ஏன் சண்டை கூட போட்டிருப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். வாசு விஷயத்த நீங்க தான் சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி செல்வம் சொன்னாரா? நான் இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கும் வாசுவுக்கும் மட்டும்தான் தெரியும். வாசு ஃபோன் பண்ண விஷயத்த நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். அப்ப நீங்க தானே செல்வத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க நந்தினி. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே உண்மையை மறைக்கிறது தப்பு. அப்படியே மறைச்சா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. அதனால தான் வாசு விஷயத்த செல்வத்துக்கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. பரவாயில்ல சேட், நானே வாசு விஷயத்த செல்வத்துக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்ல வேண்டிய சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை நந்தினி, நான் இங்க எப்படி வர்றதோ உங்க முகத்தை பார்க்கறதோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பெருந்தன்மையா பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா செல்வம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். ஆமா, முக்கியமான விஷயம் தான். இந்த அசோசியேஷன் எலெக்ஷன்ல இருந்து நான் விலகிடலான்னு இருக்கேன். என்ன சொல்ற செல்வம்? ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் கூடி வரும்போது இது என்ன ஐயா, நீ அவசரம்? கொஞ்சம் பேசாம இருக்கியா? நடந்தது என்னன்னு தெரியுமா? என் வீட்டுக்கு அந்த எம்எல்ஏ வந்தான். எம்எல்ஏவா? எம்எல்ஏ எதுக்காக வந்தாரு? விருந்து சாப்பிட்டு போறதுக்கு வருவான் சேட்டு, வந்து மிரட்டிட்டு போறான். யார் அந்த நமச்சிவாயத்தோட மாமா? அவனேதான். இது வரைக்கும் எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போறதுலாம் சினிமாலயோ சீரியல்ல தான் பார்த்திருப்போம். முதல் முறையா நேர்ல பார்த்தேன். நமச்சிவாயன் ஆள் வச்சு கொல்ல பார்த்ததுல நான் பண்ண டிராமாவா? அனுதாபத்தை வச்சு நான் ஓட்டு வாங்க பாக்குறேன்னா மரியாதையா எலெக்ஷன்ல இருந்து விலகிடு, இல்லாட்டி உன் கழுத்துக்கு வெற்றி மலை இல்ல மலர் வளையன்னா வந்து உழவன்னு மிரட்டிட்டு போறான். எம்எல்ஏ வந்து மிரட்டுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் அந்த நமச்சிவாயத்தோட வேலை தான். இப்போ என்ன பண்றது செல்வம்? என்னங்க நீங்க அவர்தான் பயப்படுறாருன்னா நீங்களும் பயப்படுறீங்க? எம்எல்ஏ வந்து மிரட்டினா நம்ம போட்டியில இருந்து விலகிடணுமா? போட்டின்னு இறங்கிட்ட அப்புறம் எம்எல்ஏ வந்தானா வேற யாரு வந்தா என்ன? என்ன பேசிட்டு இருக்க நீ? அந்த எம்எல்ஏங்கிறவன் தனி மனுஷன் கிடையாது. அவன் பின்னாடி ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. நம்ம சாதாரண மனுஷங்க, நம்மளால அவனை எதிர்த்து என்ன பண்ணிட முடியும்? பல தனி மனுஷங்க சேர்ந்தாதான் ஒரு அரசாங்கமே. அந்த அரசாங்கமே தனி மனிதனோட உரிமையை வாங்கி தரத்துக்கும் அதை காப்பாத்துறதுக்காகவும் தான். இந்த எம்எல்ஏக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம எலெக்ஷன்ல இருந்து விலகணுமா? ஐயோ நந்தினி, நீ புரியாம பேசிட்டு இருக்க. அந்த எம்எல்ஏக்கு பயந்து நான் இப்ப இந்த எலெக்ஷன்ல இருந்து பின் வாங்கல. ஆனா அந்த எம்எல்ஏ பின்னாடி அதிகாரம் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நம்ம தனி மனுஷங்க, அவனை பகச்சிட்டு நம்மளால என்ன செஞ்சிட முடியும்? ஐயோ செல்வம், அவசரப்படாத. நாம தான் ஜெயிக்க போறோம். ஜெயிச்சு வெறும் இந்த பதவியை மட்டும் வச்சு என்ன பண்ண சொல்ற? ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாம, அதுல இருக்கிற எம்எல்ஏவோட ஆதரவு இல்லாம நம்மளால அசோசியேஷனுக்கோ அதுல இருக்கிறவங்களுக்கோ எந்த நல்லதும் செய்ய முடியாது. புரியாம பேசிக்கிட்டு அவன் நினைச்சா நம்ம மொத்த தொழிலையும் முடக்கி போடலாம். எம்எல்ஏ வீட்டுக்கு வந்ததுல இருந்து அர்ச்சனா அழுதுட்டே இருக்கா. என்னால அவளுக்கு சமாதானமே சொல்ல முடியல. இத பாரு நந்தினி, அர்ச்சனா காசுங்கிறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு நிறுவனம். இப்ப அந்த எம்எல்ஏ நினைச்சானா என் பிசினஸ் எல்லாத்தையும் முடக்கி என்ன மறுபடியும் நடு தெருவு கொண்டு வந்துருவான். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏன்னா நான் என்னைக்குமே என்ன பத்தி கவலைப்பட்டது கிடையாது. ஆனா என்ன நம்பி என் நிறுவனத்துல ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. அவங்க வாழ்க்கையில எதுக்காக கேள்விக்குறி ஆகணும்? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ இதுக்கெல்லாம் போய் நீ பயந்துகிட்டு போதும் நிறுத்துறியா? இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் ஓம் பேச்ச கேட்டதுனால தான். என்ன செல்வம், என்ன பார்த்து இப்படி சொல்ற? ஆமா, நீ எனக்கு இந்த பதவி ஆசையை காட்டினதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். போதும், இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் எழுந்து நடு தெருவுக்கு வந்துருவோம் போல இருக்கு. வேணாம்பா, எனக்கு இந்த எலெக்ஷனும் வேணாம், இந்த பதவியும் வேணாம். அந்த எம்எல்ஏ சொன்ன மாதிரி நாளைக்கே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அறிக்கை விட்டு தான் போறேன். இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணு செல்வம். நாளைக்கு எலெக்ஷன், அதுக்குள்ள அந்த எம்எல்ஏ என்ன செஞ்சிர போறான்? வேண்டாம் நந்தினி, அவன் என்ன பண்றானோ இல்லையோ, நீ என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாத. நீங்க ரெண்டு பேரும் இந்த எலெக்ஷன்ல எனக்காக வேலை செஞ்சிருக்கீங்க. அதனால தான் சேட்டை இங்க வர வச்சு உங்க ரெண்டு பேர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன். நாளைக்கு நான் வாபஸ் வாங்கிட்டேன், பேப்பர்ல அறிக்கை வரதா போகுது, அவ்வளவுதான். அப்பா, அம்மா பார்த்து சாவி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லம்மா, அது வந்து வாங்கல. என்னப்பா, என்னாச்சு? ஏன் வாங்கிட்டு வரல? ஓ, அம்மாவே வந்துட்டு இருக்காங்களா? அப்பா, நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க. இருங்க, நான் ஒரு காஃபி போட்டு எடுத்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா.
இப்பதான் வந்துட்டீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? நான் ஒருத்தி பானுகிட்ட சாவியை கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சிவகாமி, எங்க போயிட்டு வர? ஏங்க இப்படி கேக்குறீங்க? கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். எந்த கோயிலுக்கு போயிட்டு வர? நான் வழக்கமா போற அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர, அப்படித்தானே? ஆமாங்க. நானும் உன்னை தேடி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். கொஞ்ச நாளா நீ கோயில் பக்கமே வரதில்லைன்னு குருக்கள் சொன்னாரே. ஆனா இளமாறன் காணாம போன நாள்ல இருந்து தினமும் நீ காலையில கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வரதா பானு சொன்னான். அப்போ தினமும் நீ கோயிலுக்கு தான் போயிட்டு வரியா இல்ல எங்க போயிட்டு வர? அது தினமும் ஒரு கோயில் இல்ல, உன் வார்த்தையில தடுமாட்டம் தெரியுது. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு, நீ கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன்னு. பதில் சொல்லு சிவகாமி, என்கிட்ட ஏன் உண்மையை மறைக்கிற? எங்க போயிட்டு வர? அது வந்து என்கிட்ட கூட சொல்லாம சொல்ல முடியாத இடத்துக்கா போயிட்டு வர? அப்பா என்னப்பா இது? அம்மா பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க? நான் ஒன்னும் சந்தேகப்பட்டு கேட்கல. இத்தனை வயசுக்கு அப்புறம் என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். சொல்லு சிவகாமி, எங்க போயிட்டு வர? என்னம்மா ஏம்மா தயங்குறீங்க? நான் கூட நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னு தான் நினைச்சேன். அப்ப எங்க தான் போயிட்டு வரீங்க சொல்லுங்களேன். இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா சிவகாமி? ஒரு நிமிஷம் சார். உண்மை என்னங்கிறத நான் சொல்றேன். தம்பி, வேண்டாம்மா, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க வேண்டாம். என்ன உண்மைங்க சொல்ல போறீங்க? அப்போ அம்மா எங்க போயிட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இளமாறன் காணாம போன அன்னைக்கு தம்மு நடிச்சு வந்து சீக்கிரம் போயிட்டு வா. தம்பி, பிஸ்கட் வேணுமா? வேணாம், நான் பாட்டி கிட்ட போகணும். என்னை சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. பாட்டிக்கிட்ட தானே? சீக்கிரமா கூட்டிட்டு போறேன். மாமா, மாமா. டேய் டேய், எங்கடா போற நீ? டேய் இளமாறா, என்னடா இங்க ஆட்டோல எங்க வந்த? பாட்டி கிட்ட போகணும்னு சொன்னேன். இந்த அங்கிள் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஆட்டோல ஏத்துனாரு. யார் நீ? எப்படி இந்த பையனோட பாட்டி வீடு உனக்கு தெரியும்? அது வந்து தெரிஞ்சவங்க குழந்தை சார். நான் பத்திரமா கூட்டிட்டு போய் விடுறேன் சார். நீங்க குழந்தைய கொடுங்க சார். என்ன குழந்தைய கடத்திட்டு போக பாக்குறியா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சரி, இந்த குழந்தையோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். அது வந்து அந்த என்ன வந்து போய் என்ன? யார் என்ன குழந்தை தூக்கி வச்சிருக்கா? யார் நீ? டேய், நீ யாரா? இது எனக்கு தெரிஞ்சு ராஸ்கல். போலீஸ் கூப்பிடுடா. டேய், புடிங்க சார். புடிங்க. திருட்டு பசங்க குழந்தைய கடத்திட்டு போக பார்க்கறானுங்க. என்ன சார் பிரச்சனை? குழந்தைய கடத்திட்டு போக பார்க்கறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு ஓட்டானுங்களா? இது எங்க வீட்டு பக்கத்து வீட்டு குழந்தை. திடீர்னு பார்க்கறா ஆட்டோல இருந்து இறங்கி ஓடி வரான். குழந்தைய தூக்கிட்டு போக பார்க்கறானுங்க திருட்டு பசங்க. பயப்படாதடா. பாட்டி, இளமாறா வந்துட்டியா? பாட்டி. இல்ல, நீ சும்மா சும்மா பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு என்னை ஏமாத்துற. நீ வரல. பாட்டி, பாட்டி.
இளமாரா பாட்டி கண்ணு வந்துட்டியாடா செல்லம்? வந்துட்டேன் பாட்டி. நல்லா இருக்கியா பாட்டி? நல்லா இருக்கேன்டா கண்ணு. உன்னை யாரடா கண்ணு கூட்டிட்டு வந்தது? சேகர் மாமா கூட்டிட்டு வந்தாரு. சேகர் மாமாவை கூட்டிட்டு வந்தாரு. தம்பி, நீங்களா கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா. எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? உங்க மருமக இவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவன் பாட்டியை பார்க்கணும்னு சொல்லி அழுதுருக்கான். இவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காங்க. அப்போ இவன் பாட்டின்னு கத்திக்கிட்டு வண்டியை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கான். 2 புள்ள பிடிக்கிறவங்க இவனை பிடிச்சி ஆட்டோல வச்சிருந்தாங்க. தற்செயலா நான் அந்த பக்கம் வந்தேன். என்னை பார்த்து மாமா மாமான்னு கத்துனான். என்னடா பிரச்சனைன்னு போய் பார்த்தா இந்த மாதிரின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்கள போய் அடிச்சு விரட்டி விட்டுட்டு இவனை தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என் தங்கம் தப்பிச்சு வந்திருக்கு. நல்ல நேரத்துல சாமி மாதிரி நீங்க தான் வந்து காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல தம்பி. என் கண்ணு, நீ ஆட்டோல இருந்து இறங்கி ஓடி வந்துட்டியா? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. அவங்க கிட்ட கூட்டிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நானா ஓடி வந்துட்டேன். ஐயோ தங்கம், உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குது, எனக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்குதுன்னு அது எதுவுமே அவங்க யாருக்கு தெரியலையே கண்ணு. உன்னை என்னை பிரிக்கிறதுல அவங்களுக்கு அப்படி என்னதான் சந்தோஷம் இருக்கோ தெரியல.